பின்னர் வந்து பிறந்த செருக்கொடு முன்னர் வந்த மொழிபல வியவும் இன்னும் மன்ன விளமையாயுள்ள தன்னிகர் தமிழ் தாயினை போற்றுவாம். வணக்கம், நான் தென்றல் முருகையன். இன்று நான் உங்களுடன் மலேசிய நாவலாசிரியரான மதியழகன் எழுதிய துருப்புச்சீட்டு நாவலை பற்றி பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த துருப்புச்சீட்டு நாவலானது கொலையும் விசாரணையும் என்ற கருப்பொருளில் எழுந்திருந்தாலும் மலேசிய தமிழ் சினிமாவின் சூழலை எடுத்தியம்பும் வகையில்தான் இந்த நாவல் முழுதும் பயணமாகின்றது. முக்கியமாக சமூக சிக்கல்களையும் வாழ்க்கை பிரச்சனைகளுமே எடுத்தியம்புகின்ற படைப்பிலக்கியங்களுக்கு மத்தியில் புனைவின் வழி திரைக்கதையை எப்படி எழுதுவது என்பதை வாசகர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று இவர் எடுத்திருக்கும் இந்த புது முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. இதுவே இந்த நாவலில் என்னை மிகவும் ஈர்த்த கூறாகவும் நான் பார்க்கிறேன். அடுத்ததாக இவரது இட வர்ணனைகள். பொதுவாக இவருடைய வர்ணனைகள் அனைத்தும் சிறப்பாக அமைந்தது. முக்கியமாக இட வர்ணனை. நம் மலேசிய சூழலில் ஒவ்வொரு இடமும் எப்படி இருக்கும், அது காலை வேளைகளில் எப்படி இருக்கும், மாலை வேளைகளில் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து வாசகர்கள் தங்களை அந்த கதையினோடே பயணிக்க செய்கிறார் இந்த எழுத்தாளர். அடுத்த கட்டமாக இவர் தேர்ந்தெடுத்திருக்கும் கதாபாத்திரங்கள். ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் கதையை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்கின்றன தவிர எந்த இடத்திலும் கதையை தொய்வடைய செய்யவில்லை. முக்கியமாக இவர் ஒவ்வொரு காட்சி அமைப்பையும் சீனாக பிரித்து கொண்டு போகிறார். பொதுவாக நாவல்களில் பார்த்தோமானால் சிறு சிறு தலைப்புகள் இருக்கும். ஆனால் இந்நாவலில் அப்படி இல்லை. இதை முழுவதுமே திரைக்கதை எழுதுவது போலவே இந்த நாவலை இவர் கொண்டு சென்றிருப்பார். எப்படி என்றால், காட்சி அமைப்பு எந்த இடத்தில் நடக்கிறது, எத்தனை பேர் இருக்கின்றார்கள் அந்த சூழலில் என்று ஒவ்வொன்றையும் தெளிவாக எழுதியிருப்பார், திரைக்கதை எழுதுவதைப் போலவே. அப்படித்தான் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு இயலும் நகர்ந்து கொண்டே போகின்றது இந்த நாவலில். தொடர்ந்து நான் இந்நாவலின் தலைப்பு தேர்வினை பற்றி பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். துருப்புச்சீட்டு. இந்த கதையை வாசித்து முடிக்கையில் நாவலாசிரியர் மணிராஜ் தான் தனது பழியை தீர்த்து கொள்வதற்காக பார்த்திபனை துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி கொண்டார் என்று எழுதியிருப்பார். ஆனால் ஒரு வாசகனாக நான் இக்கதையை படித்து முடித்த பிறகு நான் கண்டறிந்தது என்னவென்றால், துருப்புச்சீட்டாக இருப்பது நானும் தமிழன் என்ற பட அலுவலகத்திற்கு இவர்கள் விசாரணை நடத்த சென்ற பொழுது நானும் தமிழன் என்ற பட அலுவலகத்தின் பட்ஜெட் தாளில் தான் அடுத்த கட்ட கொலைக்கான ஒவ்வொரு குறிப்பும் இந்த போலீஸ்க்கு கிடைக்கின்றது. ஆக இந்த கதையை நகர்த்தி செல்வதற்கு முக்கிய துருப்புச்சீட்டாக அமைந்தது இந்த நானும் தமிழன் பட அலுவலகத்தின் பட்ஜெட் தாள் தான் என்று என்னுடைய கண்டறிவு. இது போன்று இன்னும் பல சுவாரஸ்யமான கூறுகள் இந்நாவலில் அமைய பெற்றுள்ளன. புதுவித வாசிப்பு அனுபவத்திற்கு நிச்சயமாக இந்நாவலை வாசிக்கலாம். ஆக இத்துடன் என்னுடைய பகிர்வினை நிறைவு செய்கிறேன். நன்றி.